ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வரக்கூடிய சனிக்கிழமை 27/9/2025 ஈவினிங் 6 o'clock நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 27/9/2025 ஈவினிங் 6 o'clock ஓபன் ஆகுது. 1/10/2025 நைட் 12 o'clock டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். இந்த டெஸ்ட்டை நீங்க மொபைல் போன்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தாலும் சரி, iOS வச்சிருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டை நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். மேத்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30, சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின். டைம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம் கொடுத்திருப்போம். டோட்டலா 100 கொஸ்டின், 100 மார்க்குக்கு எக்ஸாம். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. ஒரு குரூப் டி எக்ஸாம், ஒரு ரியல் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே ஃபீல்ல வரக்கூடிய சனிக்கிழமை இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின், அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின், இந்த ஆர்டர்ல அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதும் உங்களோட ரேங்க் வந்து பாத்துருங்க. எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்ல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணுங்க. நீங்க அட்டன் பண்ண 100 கொஸ்டினையுமே தரோவா அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் எது உங்களோட வீக் ஏரியாஸ், எது உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் அப்படின்னு தெரியும். ஓகேவா? சோ மொபைல் போன்ல நீங்க அட்டன் பண்றதுக்கு ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு நம்ம குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்குள்ள வந்து நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க லேப்டாப்ல அட்டன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்குள்ள வரணும். web.classplusapp.com குள்ள வரணும். ஓகே. சோ இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து ஆர்கனைசேஷன் கோடு வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு லாகின் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சோ டெஸ்ட் நடக்கிற அன்னைக்கு 27/9/2025 ஈவினிங் 6 o'clock ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோல எப்படி வெப்சைட்ல லாகின் பண்ணணும், எப்படி ஆப்ல லாகின் பண்ணணும், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணுங்கிறது எல்லாமே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகேவா? நீங்க iOS வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆப் ஸ்டோர்ல என்ன பண்ணுங்கன்னா கிளாஸ் பிளஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. iOS வச்சிருக்க ஸ்டூடெண்ட் கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோடு வந்து BQJJE என்டர் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க iOSல என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆப்புக்குள்ள லாகின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல தான் நாம வந்து கண்டக்ட் பண்றோம். சோ மொத்தமே 4 நாள் தான் லைவ்ல இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் கிட்டத்தட்ட 600க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்க. சோ இந்த வீக் வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ இவ்ளோ ஸ்டூடெண்ட் வந்து அட்டன் பண்ணணும். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. சோ இன்னைக்கு மண்டே. சோ இன்னைக்கே உங்களுக்கு சொல்லியாச்சு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் இருக்குன்னு. சோ சாட்டர்டேக்குள்ள ரெடி ஆகுங்க. ஒரு ரியல் எக்ஸாமுக்கு எப்படி ரெடி ஆகுவீங்களோ அதே மாதிரி ரெடி ஆகுங்க. இதுல எவ்வளவு மார்க் வருதுங்கிறத பாருங்க. ஓகேவா? சோ எல்லாருமே ஒரு 70க்கு மேல எடுக்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. 70க்கு மேல உங்களோட ஸ்கோர் போகணும். நீங்க டாப்பரா செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு 85க்கு மேல உங்களோட ஸ்கோர் வர மாதிரி டார்கெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ குரூப் டி எக்ஸாமோட கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த டேட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வைங்கன்னு கோர்ட்ல இருந்து ஆர்ஆர்பிக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. என்னதான் நவம்பர் 17 டேட்டா அவங்க ஹோல்டு பண்ணி வச்சாலும் அடுத்த ஹியரிங் வந்து அக்டோபர் 30ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹியரிங்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த டேட்ல கன்ஃபார்மா குரூப் டி எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1ஓட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ரிசல்ட் ரிலீஸ் பண்ண அன்னைக்கே என்ன சொல்லிட்டாங்க, சிபிடி 2ஓட எக்ஸாம் டேட் எப்போங்கிறதையும் இமீடியட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்பவுமே ஒரு சிபிடி 1 எக்ஸாம் இருக்கு, இல்ல ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கு, அதுக்கு அடுத்து சிபிடி 2 எக்ஸாம்க்கு டேட் எப்போ கொடுப்பாங்கன்னா ஒரு மாசமாவது டைம் கொடுப்பாங்க. சோ இந்த டைம் பாருங்க, சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கும் இடையில எவ்வளவு நாள் டைம் இருக்கு, வெறும் 20 டேஸ் தான் டைம் இருக்கு. இது நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா போன தடவைலாம் பாத்தீங்கன்னா 1 வருஷம் டைம் இருந்துச்சு சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கும் இடையில. இந்த டைம் பாருங்க, நமக்கு சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கு இடையில மொத்தமே நமக்கு வந்து 20 டேஸ் தான் டைம் இருக்கு. அப்போ குரூப் டிக்கும் பாருங்க, எப்போ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதுக்கு அடுத்த நாளே ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நவம்பர் 17ஆம் தேதி எக்ஸாம் வந்து நாங்க கண்டக்ட் பண்ண போறோம். உங்களோட ஹால் டிக்கெட் வந்து 4 நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிட்டி இன்டிமேஷன் வந்து 10 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாங்கிறத சொல்லிடுவாங்க. சோ நவம்பர் 17 தான் உங்களுக்கான டார்கெட் டேட்னு வச்சுட்டு படிங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. குரூப் டில வேற என்ன இருக்கு, குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஐடிஐங்கிற மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம் வந்து குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்க அப்படி சேஞ்ச் பண்ணா
அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். அப்படியே சேஞ்ச் பண்ணாலுமே நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல இருந்தா குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகும். சோ இந்த டைம் கிடைச்சிருக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கட்டும், இல்ல ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த டைம் கிடைச்சிருக்கக்கூடியது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா இதுக்கு அடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா ஐடிஐ மட்டும் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன இருக்காது, வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எல்லாருமே 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்பாங்க. ஆனா எல்லாருமே ஐடிஐ படிச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த டைம் 10ஆம் கிளாஸ் வச்சு குரூப் டி அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு படிக்க ஆரம்பிங்க. நான் ஜனவரியிலே அப்ளை பண்ணிட்டேன் மேடம், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இப்ப இருக்க 60 நாள்லயாவது எக்ஸாமுக்கு தெளிவா படிங்க. அதாவது அந்த மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது மூணையுமாவது இந்த 60 டேஸ்ல தரவா படிங்க. ஏன்னா இதுல சிங்கிள் எக்ஸாம் தான். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிபிடி 1, சிபிடி 2, அதுக்கப்புறம் டைப் டெஸ்ட் இது எல்லாமே இருக்கு. சிபேட் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பிஇடில குவாலிஃபை ஆகணும். அந்த பிஇடிலையும் குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா அப்புறமா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்க போகுது. ரொம்ப ஈஸியா நான் ரயில்வேல உள்ள போகணும், ஒரே ஒரு எக்ஸாம் தான் நான் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் வந்து வெறித்தனமா படிங்க. ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான். டைமும் பாருங்க 60 டேஸ் தான் இருக்கு. நவம்பர் 17 தான் உங்களோட டார்கெட் டேட். நான் திருப்பியும் சொல்லிட்டேன். ஏன்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ நான் எக்ஸாம் வந்து இன்னும் டிலே ஆகும்னு நினைச்சேன், கோர்ட் கேஸ் இன்னும் இழுத்தடிப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து புலம்புறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சோ டேட் வந்து நவம்பர் 17 தான் டார்கெட் டேட்டா வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. சிலபஸை முடிச்சிட்டேன் மேடம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்ட் எடுங்க. ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. இந்த டைம் ரிசல்ட் வந்தோடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டெஸ்ட் எழுதாததோட தப்பு வந்து தெரிஞ்சிருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க, வீட்டுல உட்காந்து டெஸ்ட் எழுதாம அங்க எக்ஸாம் ஹால்ல போயிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ண முடியல. கடைசி இப்போ சிபிடி 1ம் பாத்தீங்கன்னா மார்க் அந்த பார்டர்ல இருக்கு, அப்படி இல்லைன்னா கிளியர் பண்ண முடியாம இருக்காங்க. சோ படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் 100க்கு இவ்வளவு மார்க் என்னால எடுக்க முடியும், இந்த டாபிக் வந்து எனக்கு ஈஸியான டாபிக், இந்த கொஸ்டினை நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், இதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கிடைக்கும். ஓகே, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் எடுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. ஓகேவா, சோ நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேடம், டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட சிபிடி 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து 24ஆம் தேதி நாம ரெடி பண்ணிடுவோம். வரக்கூடிய புதன்கிழமை சிபிடி 2க்கான டெஸ்ட் கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணிடுவோம். அது வரைக்கும் சிபிடி 2 படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. புதன்கிழமை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே, சோ எஸ்டர்டே வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டியோட டெஸ்ட், எம்டிஎஸ் ஓட டெஸ்ட், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் நாம எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். ஓகேவா, சோ இன்னைக்கு நீங்க குரூப் டியோட டெஸ்ட், எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 டெஸ்ட் கிட்ட கொடுத்துருவோம் எக்ஸாம் போறதுக்குள்ளே. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 500 டெஸ்ட், ஒரு 450 டெஸ்ட் கிட்ட கொடுத்துருக்கோம். ஓகேவா, சோ இந்த வீக்கெண்ட்ல 500 ஆயிரும் உங்களுக்கு. எப்படியும் 450 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான சொல்யூஷனும் பாத்துக்கலாம். எம்டிஎஸ்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 டெஸ்ட்டுக்கு மேல கொடுத்துருக்கோம். ஓகேவா, அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், நீங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி, கரண்ட் அஃபேருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வரக்கூடிய சிபிடி 2ல பாத்தீங்கன்னா 50க்கு 20 மார்க் கரண்ட் அஃபேர், அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகேல கண்டிப்பா கேட்பாங்க. சிபிடி 1ல 40 கொஸ்டின் இருக்க இடத்துல 18 கொஸ்டின் கேட்டாங்க. அப்ப இந்த டைம் 20 கொஸ்டின் கரண்ட் அஃபேர், 20க்கு மேலயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்பாங்க. ஆனா மெஜாரிட்டியான கரண்ட் அஃபேர் கடைசி 6 மாசத்துல இருந்து கேக்குறாங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல உள்ள எல்லா கரண்ட் அஃபேரையும் தரவா படிச்சுக்கோங்க. ஓகேவா, சோ இப்ப சிபிடி 2க்கும் எனக்கு கரண்ட் அஃபேர் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல, குரூப் டி எக்ஸாமுக்கும் கரண்ட் அஃபேர் படிக்கணும், எம்டிஎஸ்க்கு கரண்ட் அஃபேர் படிக்கணும், பேங்க் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நீங்க குரூப் டியோட டெஸ்ட், எம்டிஎஸ் ஓட டெஸ்ட், சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. எம்டிஎஸ் டெஸ்ட்னா ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, குரூப் டிக்கு நான் படிக்கவே இல்ல மேடம், வந்திருக்கக்கூடிய செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கும் நான் அப்ளை பண்ணிருக்கேன், அதுக்கும் எனக்கு கிளாஸஸ் வேணும், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன், ரயில்வே எக்ஸாம் படிக்கிறேன், பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம்.
சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்சுக்கும் கரண்ட் அஃபேருக்கும் மட்டும் தான் இன்னைக்கு ஆஃபர். இன்னையோட க்ளோஸ் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இம்மீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஆல்ரெடி எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆன ஆஃபர் தான். நம்ம மெகா லைவ் டெஸ்ட் கொடுத்ததுனால இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த வாரம் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கு, மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. எக்ஸாம் போறதுக்குள்ளே நம்ம கொடுக்குற இந்த லைவ் டெஸ்ட் எல்லாம் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. அப்பதான் எக்ஸாம் ஹால்ல போய் உங்களுக்கு ஒரு அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு தெளிவான ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா? எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மவுஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு எப்படி ஒரு பேப்பர் பென் எடுத்து சால்வ் பண்ணணும், எப்படி அதை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியாவது உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான். நீங்க டெஸ்டே எடுக்காம டைரக்டா எக்ஸாம் ஹால்ல போயிட்டு தான் நான் முதல்ல டெஸ்ட் எடுக்க போறேன்னு உட்காருங்க. கண்டிப்பா அந்த பதட்டம்லாம் இருக்கும். என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் வீட்ல வச்சு பிராக்டிஸ் இல்லாம போறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எக்ஸாம் ஹால்ல போய் நமக்கு பதட்டமா இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு போறதும் போருக்கு போறதும் ஒண்ணுதான். எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் தேவை. பிராக்டிஸ் இல்லாம போனோம் அப்படின்னா அங்க போய் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பிளான் படி கரெக்டா சிலபஸை முடிங்க. இவ்வளவுதான், இந்தந்த சப்ஜெக்ட படிக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ, 10 டெஸ்ட் எடுங்க, 20 டெஸ்ட் எடுங்க அப்படிலாம் கிடையாது. உங்களால எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ, உங்க ஸ்கோரை ஒரு டாப்பரா கொண்டு வரதுக்கு எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளவு டெஸ்ட் நீங்க எடுக்கணும். ஓகே, எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல்லே உங்களுக்கு கொடுத்தாச்சு. நம்ம ஆப்ல மெட்டீரியல், கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. சோ நீங்க படிக்கணும். நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகிடலாம். எப்பவுமே லைஃப்ல வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல வேற ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா இருக்கட்டும், உள்ள வந்துட்டீங்க, இதுதான் நம்ம லைஃப்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பாதியிலே போகக்கூடாது. அதுல வந்து சக்சஸ பார்க்காம கிளம்ப கூடாது. ஏன்னா எல்லா ஃபீல்டுக்கு போனாலுமே காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கும். ஓகேவா? எல்லா இடத்துலயுமே காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கும். நாம நம்மளோட டைமா இருக்கட்டும், நம்மளோட ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி இது எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா நமக்கு சக்சஸ் கிடைக்க போகுது. நம்ம ஹார்ட் ஒர்க்கே போடாம நமக்கு சக்சஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாதான் தப்பு. நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா நமக்கான சக்சஸ் வந்து நம்மள தேடி வரும். அந்த ஹார்ட் ஒர்க்கை ஒரு நாள்ல போடக்கூடாது. எக்ஸாமுக்கு நாள் நைட்டு நான் 2 மணி வரை படிச்சேன் மேடம், ஆனா நான் எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. குறைஞ்சது ஒரு 6 மாசம், ஒரு 4 மாசம் கன்சிஸ்டன்டா நீங்க படிக்கணும். ஓகே, ஒரே ஒரு நாள் நைட்ல படிச்சு எழுதுறதுக்கு இது காலேஜோட செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது. ஓவர் நைட்ல படிச்சு 10 அரியரை கிளியர் பண்ணுவோம், அது கிடையாது. இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகே, சோ இங்க படிக்க வந்துட்டீங்கன்னா 4 மாசம் இல்லைன்னா ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டு படிக்கணும், சிலபஸை முடிக்கணும், டெஸ்ட் எடுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நாம ரியல் எக்ஸாம் எழுத போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஓகேவா? சோ இந்த வாரம் டெஸ்ட் இருக்கு, மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேரோட ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.